அக்கா சார் பூஜை க்ளோஸ் பண்ணுங்க சார். உள்ள லாக் பண்ணுங்க. போ மச்சான் போ உள்ள போ. பதில் சொல்லுங்க நாங்க போறோம். பிரச்சனை பெரிய லெவல்ல ஆமா என்ன பதில் சொல்லுங்க போறோம். பிரச்சனை பதில் சொல்லுங்க நாங்க போறோம். நீங்க தப்பு பண்ணல உண்மையை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. அம்மா உண்மையா மனசாட்சி உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா உண்மையா சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா உண்மையா சொல்லுங்க. உங்க மனசாட்சிக்கு உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா தப்புனா தப்புன்றீங்க. உங்ககிட்ட வருங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. கள்ள ஓட்டு போறதுக்கு தானே பண்ணீங்க. அதெல்லாம் இல்ல தப்பா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. என்ன இவ்வளவு நேரம் கேட்டாங்க. அவங்க என்ன கேட்டா வரேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் கேட்டா என்ன சொல்ல. அம்மா இவ்வளவு நேரம் கேட்டா பதில் சொல்லல. சார் கேட்டோன்னே நீங்க சொல்றீங்க. ஒண்ணு இல்ல அவங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதுக்கு போறீங்க. எதுக்கு போறீங்க. நாங்க எதுக்கு போறீங்க. எதுக்கு போறீங்க. எதுக்கு போறீங்க. எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பூத் ஸ்டேஷன் என்ன சொன்னாங்கன்னா உங்களோட நேம் ஆல்ரெடி இன்னொருத்தவங்க ஓட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் செக் பண்ணப்போ சீரியல் நம்பர்லேருந்து எல்லாமே என்னோட நம்பர் என்னோட ஃபோட்டோ தான் இருக்கு. பட் வேற ஒருத்தவங்க விஜயலட்சுமின்னு சொல்லி சைன் போட்டிருக்காங்க. நான் அதை கேட்டதுக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு நாள் அதை வெயிட் பண்ண தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா உங்களோட நம்பரில் இந்த ஐடியில் இருக்க அதே நம்பரில் இன்னொரு பொண்ணு போட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நான் அதான் சொன்னேன். நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ளைங் ஸ்குவாடுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அங்கேருந்து கால் பண்ணி இருக்க ஜோனல் வருவாங்க. நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஜோனல் வந்தாங்க. இங்கே வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போன உடனே என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு எந்த சைன் எதுவுமே வாங்காமல் டேரெக்டாக ஓட் போட விட்டாங்க. டேரெக்டாக ஓட் போட விடவுமே நான் என்ன சொன்னேன்னா, நான் எந்த சைன் பண்ணல, எந்த சீரியல் நம்பர் என்னை ஓட் போட விட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் வேறு நம்பர் அது கடைசியாக நாங்கள் பார்த்து சொல்லிக்கிறோம். அது இந்த நம்பர்னு உங்கள் எனக்கு மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ என்னோட சீரியல் நம்பர் ஒரு சீரியல் நம்பர் சேமாக இருக்குது எப்படி சீரியல் நம்பர் சேமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி நம்பர் தானே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி என் நம்பர்லேயும் இன்னொரு அது ஏன் ஃபோட்டோ தான் இருக்குது அந்த இடத்துல. ஆனால் இன்னொருத்தவங்க நேம் போட்டிருக்காங்க. அது எப்படி எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலாம். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஓட் போட அப்படின்னா மறுபடியும் வேற ஒருத்தவங்க ஓட் போடுவாங்கன்றது இது நான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் வீரோ யாருமே அதுக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒரு ஓட்டுனா நார்மலாக போயிடுமா. டெண்டர் ஓட்டு போடணும். ஆமா, டெண்டர் ஓட்டு எதுவுமே சொல்லாம நீங்க போடுங்க, நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் நாங்க. ஆனா நான் சைனே போடல. இப்ப வர எல்லாமே சைன் போடாம ஓட்டு போடுறாங்களா. எல்லாரும் சைன் போடாதே போடுறாங்க. நான் ஓட்டிக்கே சைன் போடாம போடுறேன். இல்ல உங்க ஓட்டு இன்னொருத்தவங்க போட்டதா சொல்றீங்க. அது போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லுங்க. அவங்க காலையிலே போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.